திருப்பலி முன்னுரை. ஆண்டவரின் அன்புக்குரிய இறைமக்களே, இன்று பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்களை புனித அன்னமால் அன்பிய மக்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு புதையல், முத்து மற்றும் வலை என 3 வகையான உவமைகளை தனது சீடர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். விண்ணரசினை இந்த உவமைகள் வழியாக இயேசு ஒப்பிடுகின்றார். விண்ணரசின் மக்களாக வாழ நம்மிடம் உள்ள எல்லாவற்றையும் இழக்க முன் வர வேண்டும். நிலை அற்றவைகளை துறக்கும் போது தான் மதிப்புள்ளவற்றை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பெறுவதை விட கொடுப்பதில்தான் இன்பம். இழப்பதை விட இறைவனின் பிள்ளையாக இருப்பதே பேரின்பம் என்பதை உணர்ந்து இறை சமூகமாக திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம். மேலும் இன்று நம் தாய் திரு அவை புனிதர்கள் சுவிக்கின் அண்ணா அவர்களின் விழாவினை கொண்டாடுகின்றது. இவ்விழா அனைத்து தாத்தா பாட்டிகளின் விழாவாக கொண்டாடப்படுகிறது. எனவே இத்திருப்பலியில் நம் இல்லங்களில் வாழும் அனைத்து தாத்தா பாட்டிகளையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக மன்றாடுவோம்.
திருப்பலி கருத்துக்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதத்தை புதிய நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த ஆண்டவருடைய அருள் ஆசிரியை கேட்போம். இன்றைக்கு லவ்ரின் கியோனா பெரின்ஸ் பிறந்தநாள். கீர்த்திகா 7ஆம் ஆண்டு பிறந்த நாளில் கடவுளை ஆசீர்வதிக்கவும். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி இதழாக ஒப்பு கொடுக்கக்கூடிய குடும்பங்களுக்காக வி ஆண்டனி, அல்ஃபோன்சா, ஜான் ஜெசி டிசோசா, த மேரேஜ் ஆஃப் their son, அண்ட் ராஜா ராணி ஃபார் தியர் மேரேஜ் ஆஃப் தியர் டாட்டர், அவங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணத்திற்காக சிறப்பாக நடைபெற ஒப்பு கொடுக்குறாங்க. வேலன்ஷன் டிசோசா அண்ட் சாரா ராய்ச்சல் நன்றி அறிதலாகும். எம் ஆண்டனி ராஜ் ஜோசப் குடும்ப நன்றி திருப்பலியாகும். கரோலின் ஆரின் ரைச்சல் நன்றி அறிதலாகும். சூசை அடைக்கலம் மைக்கேல் அம்மாள் நன்றி திருப்பலியாகும். ஜெஸ்ஸி எல்சி ராணி மற்றும் போஸ்கோ ஸ்டெல்லா அண்ணம்மாள் அன்பிய குடும்பங்களுக்காகவும் இத்திருப்பலியை நன்றி எதிராக ஒப்பு கொடுத்து செபிக்கிற நன்றிகள் எல்லாம் ஏற்று இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும். ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்க ஆன்மாக்களுக்காக செபிப்போம். டெய்ஸி பெத்லன், ஏ மேரி, வி கே ஆந்தோனி, காத்தியானி ரோசி, யுவா ஆண்டனி, லூதுமேரி என்கிற கஸ்தூரி, அருள்தாஸ் ஆண்டனி, ஃபகாட்டன் சோல்ஸ் ஆஃப் பிரேஸ், எஸ் மரிய மைக்கேல், அருள் இன்னாசிம், எம் மோசஸ், எம் ரோஸ்மேரி, ராணி ஃபிலோமினா, குழந்தை இயேசு, சுரேஷ், லாசர் மற்றும் இக்னேஷியஸ் சூசையம்மாள், தியாகராஜன் அடைக்கலம், டெல்ஃபின் பெர்னாண்டோ, ஐக்கச்சன், ரோஸ்லின், மஜல்லா, சுமதி, மரிய ஆரோக்கியம், செலினா மேரி, ஃபார் ராஜசேகரன், மைக்கேல், ஜான் கெரடி, செபாஸ்டியன், அகஸ்டின், சுந்தரம், வின்சென்ட் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்குரிய இறை மக்களே, பொது காலத்துடைய 17ஆம் ஞாயிறு புதையலாக முத்தாக இயேசு இருக்கிறார். அந்த புதையலையும் முத்தையும் பெறுவதும் அதற்காக இழப்பதும் அவரை தேடுவதும் என்ற இறை சிந்தனையோடு இன்றைக்கு உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதிர் வயது என்று தினத்தை நாம் கொண்டாடக்கூடிய சுவாக்கின் அண்ணம்மாளுடைய விழா, இயேசுனுடைய ஞான பெற்றோர்கள், அம்மாவுடைய மாதாவுடைய பெற்றோர்கள் ஆக அனைத்து தாத்தா பாட்டிகள் முதிர் வயது உள்ளவர்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை தூங்க பார்ப்போம். ஆல் த கிராண்ட் பேரண்ட், தாத்தா பாட்டிகள், முதிர் வயது எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம். கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கையை நாம் கொண்டாடி திருப்பலியில் நாம் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு கல்வாரி பலியில் பங்கெடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனமொருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் மன்னித்து நம்ம இப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு நிலவும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவர், நீரும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவர், எம் மன்றாட்டை ஏற்றருமே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவர், நீரும் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீதும் அது இரக்கத்தை மென்மேலும் பொழிவது நான் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உமோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பின் இறை மக்களே, சாலமோன் நம் ஆண்டவரிடம் அவரது அன்பின் மக்களை நன்முறையில் ஆட்சி செய்வதற்காக ஆண்டவரிடம் செல்வமோ உடல் ஆற்றலோ கேட்கவில்லை. மாறாக நன்மையையும் தீமையையும் தெளிவாக ஆய்ந்து அறிய தேவையான ஞானத்தையே கேட்டார். கடவுளும் அவருக்கு ஆசி வழங்கி அதற்காக பெருமை கொண்டு அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானம் வேண்டுபவர்களாக நாமும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 5 மற்றும் 7 முதல் 12 முடிய. அந்நாட்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இந்த மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது
ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைப்பிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசம் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை, ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசக முன்னுரை. நம் ஆண்டவர் தம் திட்டத்திற்கு ஏற்ப செயல்படுபவர்களை என்றும் கைவிடுவதில்லை. மேலும் அவர்களுக்கு தூய ஆவியானவர் துணை நின்று அவர்களது செயல்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவர்களை தன்னுடைய ஆட்சியின் பங்கு கொள்ள செய்யவும் வழிவகுக்கிறார். இவ்வாறு தூய ஆவியின் துணை என்றும் இருக்கும் என நம்பும் நாம் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம்.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறைவாக்கியங்கள் 44 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைகளுக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளர்களிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால்
விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களில் வடிவங்களில் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். அதில் நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவ இறை மக்கள், கோடம்பாக்கம் பங்கு இறை மக்கள் வாரந்தோறும் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வாரத்திற்கு வாரம் அதிகமாவது என்பது கூடுதலான மகிழ்ச்சி. அதில் 6 நாட்கள் நாம் வாழ்வதும் ஓடுவதும் இயங்குவதும் செயல்படுவதும் பல அனுபவங்களை நாம் பெறுவதும் மீண்டுமாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வதும் பிறகு நம்முடைய வாழ்க்கை கொண்டாடுவதற்கான துவக்க புள்ளியாக இருக்கக்கூடிய இவ்விடத்திலிருந்து அருளையும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்வதுமாக எப்பொழுதும் சுவாரஸ்யமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்ந்து செல்ல ஆண்டவர் இயேசுவின் இந்த பலிப்பீடம் மிகப்பெரிய சக்தியின் இருப்பிடம், அவருடைய ஆற்றலின் பிறப்பிடம். இங்குதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்தை வாரந்தோறும் தேடி வருகின்ற உங்களையெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். காலை முதல் இரவு வரை நிறைய மக்கள் எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு இந்த நாளையும் நாம் கொண்டாடுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களையும் அன்போடு நாம் எடுத்துச் செல்வோம். அன்புக்குரியவர்களே, இதில் கடவுள் பாருங்கள் ரொம்ப அழகாக நாம் எல்லாம் வெறுங்கையாய் நாம் வந்தாலும் வெறுங்கையாய் அனுப்பாமல் பல ஆசீர்வாதங்களை, ஞானங்களை, விஸ்டம் கடவுள் கொடுக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய இருப்பின் வழியாக, நற்கருணை என்கின்ற மாபெரும் உடல் இரத்தத்தின் வழியாக. அதில் இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தை என்னவாக என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய மூளைக்குள்ளாக, என் சிந்தனைக்குள்ளாக ஆண்டவருடைய செய்திகள் என்னவாக, எப்படி நம்முடைய வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் சிந்திக்கலாம், சீர்தூக்கி சரிபடுத்தி பண்படுத்தி பக்குவப்பட்டு கொண்டு போகலாம் என்ற சூட்சுமத்தை, சாதுரியத்தை கடவுள் நமக்கு வழங்குகிறார். அன்புக்குரியவர்கள், அது ஒரு ஆற்றங்கரை ஓரம். அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு துறவி, 2 சீடர்கள் இருந்து வருகிறார்கள். அந்த துறவி கொஞ்சம் வயசானவர், எப்போ வேணாலும் இறக்கலாம். அப்படி இருக்கின்ற சொன்ன அந்த சீடர்கள் அந்த துறவியை பார்த்து, துறவியே, நீங்கள் வயசு நிமித்தின் காரணமாக கஷ்டமாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகம் விட்டு செல்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு அறிவுரை ஏதாவது தாங்களும், கேன் யூ கிவ் தி அட்வைஸ், ஏதாவது அறிவுரை தாங்களும். அப்போ அந்த துறவி சொல்கிறார், இந்த இடத்தில் புதையல் இருக்கிறது, தேடி கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று அந்த துறவி சொல்லிவிட்டு ஒரு நாட்களில் இறந்து விடுகிறார். அவர் என்ன சொன்னார், இந்த இடத்தில் புதையல் இருக்கிறது, தேடி கண்டுகொள்ளுங்கள் என்று. பிறகு ஒரு நாளுக்கு பிறகு ஒரு சீடர் கடபாரையும் மண்வெட்டியும் எடுத்துக்கொண்டு வந்து அவர் இருந்த இடத்தில் தோண்ட ஆரம்பிக்கிறார். தோண்ட ஆரம்பிக்க குழிதான் அகலமும் ஆகிறது, ஆனால் தோண்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னொருவர் அவர் இருந்த இடத்திற்கு அருகாமையில் சென்று மௌனத்தோடு தியானத்தில் ஈடுபடுகிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு வானக தூதர் அந்த பக்கம் வருகிறார். அவர் இருவரையும் பார்த்துவிட்டு சொல்கிறார், ஒருவர் மண்ணுக்குள் புதையலை தேடுகிறார், இன்னொருவர் தனக்குள் புதையலை தேடுகிறார். யார் புதையலை பெறுவார்கள்? தனக்குள் தேடுபவரே புதையல் பெறுவார் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அன்புக்குரியவர்களே, இறுதியில் புதையலை பெற்றது தனக்குள் தோண்டுபவரே புதையலை பெற்றார், அல்ல தேடுபவரே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய அழகாக லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 44 வார்த்தை, விண்ணரசு உங்கள் நடுவில் உள்ளது. The reign of God, the kingdom of God amidst you. கடவுளுடைய புதையல் விண்ணரசு என்பது உங்கள் நடுவில் உங்களிடையே செயல்படுகிறது. ஆக இன்றைக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக ஆண்டவர் இயேசு விண்ணரசு, அதாவது இயேசுனுடைய, நீங்கள் ஒரு விஷயம், பல விஷயங்களில் ஒரு விஷயம் அழகாக, இயேசு எதை பற்றி பேசினார்? 3 ஆண்டுகள் அவருடைய பொது வாழ்க்கையில் பல செய்திகள், பல போதனைகள், பல உவமைகள், பல புதுமைகள் செய்தார். எதை பற்றி ஆண்டவர் இயேசு அதிகமாக பேசினார் என்றால், இன் ஒன் சிங்கிள் வேர்ட், விண்ணரசு அல்லது இறையாட்சி. ஆங்கிலத்தில் the reign of God அல்லது the kingdom of God. கடவுளுடைய இறையாட்சியை பற்றி தான் தன்னுடைய போதனைகளில், தன்னுடைய புதுமைகளில், தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக தான் இன்னுரைத்தார். அப்படி என்றால்
இயேசுடைய பேச்சு எதில் வீச்சாக இருந்தது? அவருடைய அந்த இறை ஆட்சியை பற்றி. அதனால தான் மார்க்கு நற்செய்தி 1:14 வார்த்தை, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் அக்கார்டிங் டு த காஸ்பல் ஆஃப் செயின்ட் மார்க். மார்க்கு தான் முதலில் நற்செய்தி எழுத இயேசு பேசிய முதல் வார்த்தை தன்னுடைய பொது வாழ்க்கையில் இறைதான். எது? விண்ணரசை பற்றி தான். த ரெயின் ஆஃப் காட். விண்ணரசு என்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை மட்டுமே நம்முடைய புதிய ஏற்பாட்டில் 160 முறை வருகிறது. 160 டைம்ஸ் விண்ணரசு இறையாட்சி பற்றிய அந்த வாக்கியம் பதிவு செய்யப்படுகிறது. அதில் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 120 முறை இந்த வார்த்தை சொல்கிறார். அப்படி என்றால் there is something very very important, the reign of God, இறைவனுடைய இறை ஆட்சி. ஆக விண்ணரசு. இப்போ இந்த விண்ணரசுனா என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் the values of Christ. கடவுள் இயேசுனுடைய மதிப்பீடுகள். உண்மை விண்ணரசு, நீதியோடு வாழ்வது விண்ணரசு, அல்லது சமத்துவத்தோடு வாழ்வது விண்ணரசு. அப்போ எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? நீதி, உண்மை, சமத்துவம் அல்லது மகிழ்ச்சி, அமைதி, இது போன்ற இயேசுவின் மதிப்பீடுகள் தான், அல்லது சுருக்கமாக இறையாட்சி என்பது இயேசுதான். அவ்வளவுதான். விண்ணரசு என்பது, விண்ணரசை பாருங்க, இன்றைக்கு பாருங்க, விண்ணரசு வலைக்கு ஒப்பாகும், விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும், விண்ணரசு நல் முத்துக்களை தேடி செல்வதற்கு ஒப்பாகும் என்று ஆண்டவர் இயேசு நாளுடைய நற்செய்தியிலேயே மத்தேயு நற்செய்தி 13:44 வார்த்தையிலிருந்து. அப்படி என்றால் இறையாட்சி விண்ணரசு. அப்போ இந்த விண்ணரசு தான் நம்முடைய டார்கெட். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நாம் தேட வேண்டியது எது? இறையாட்சி தான். இறையாட்சி என்பது உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், இதெல்லாம் இயேசுடைய விழுமியங்களோ அதுதான், அல்லது இயேசுதான் அந்த விண்ணரசு. இதை தான் ரொம்ப அழகாக 2-3 விஷயங்களில். ஒன்று, அந்த விண்ணரசு இறையாட்சி நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இறையாட்சியின் மனிதர்களாக, மக்களாக, இறையாட்சியின் ஃபேமிலி ஆஃப் ரெயின் ஆஃப் காட். நம்முடைய குடும்பம், நம்முடைய திருமண வாழ்க்கை இறையரசின் குடும்பமாக, அல்லது இயேசுவின் குடும்பமாக, இயேசுவை மையப்படுத்திய குடும்பமாக எப்படி என்பதுதான் 2 ரொம்ப அழகான விஷயங்களை இன்றைய நாள் நற்செய்தியில் இயேசு. ஒன்று, விழிப்புணர்வோடு நாம் தேடுவது, டு பி அவேர், டு பி அவேக். நம்முடைய வாழ்க்கை கண்மூடித்தனமாக எடுத்து செல்லக்கூடாது. அது மண்ணும் செய்யும், மரமும் செய்யும். நம்மெல்லாம் மனிதர்கள். கண்மூடித்தனமான பிளைண்ட் வாழ்க்கை அல்ல, கண்மூடித்தனமாக வாழ்வது அல்ல. மாறாக எதை செய்கிறோம், எதை செய்ய வேண்டும், ஆக விழிப்புணர்வு. நீங்கள் பாருங்க, இன்றைய நாளுடைய ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு புதையல், ஒருவனுக்கு புதையல் கிடைக்கிறது. புதையல் அவன் தேடி செல்லவில்லை. 2 ஓமை இருக்கு. புதையலுக்கு ஒப்பாகும், நல் முத்துக்கு ஒப்பாகும். புதையலுடைய ஓமையினுடைய பெக்யூலாரிட்டி, ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, புதையல் கிடைக்கிறது. ஏன் புதையல்லாம் வந்தது? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? என்றைக்காவது உங்களுக்கு புதையல் கிடைச்சிருக்கா? புதையல் கிடைச்சிருக்கு பாரு, கல்யாணம் ஆன புதுசை மனைவி தான் புதையலாக இருந்தால் அவள் தான் இப்போ புதகுழியாக மாறினுகிறாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? புதையல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏன் புதையல்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சொல்லுங்க பாப்பா, யார் சொல்லுவார்? ரொம்ப ப்ரில்லியன்ட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. புதையல் எப்படி வந்தது? ஏன்னா இந்த காலத்தில் பேங்க் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் பேங்க் இல்லை. சிம்பிளானது. பண்டைய காலத்தில் பேங்க்லாம் இல்லை, வங்கிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க? பொருட்கள் எல்லாம், விலை உயர்ந்த பொருட்களை மண்ணுக்குள் புதைத்து வைத்தார்கள். பேங்க் இல்லை, வங்கிகள் இல்லை. சில நேரங்களில் போர் வரும், எதிரி நாட்டுக்காக வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? மண்ணுக்கு, பானைக்குள்ளாக விலை உயர்ந்த அந்த நகைகள் எல்லாம் உள்ளே வைத்து புதைத்து விடுவார்கள். என்னைக்கு வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்கிறது. இதுதான் புதையல் இல்லையா? ஆகையால் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருக்கு புதையல் கிடைக்கிறது. அந்த புதையலை பெற்றுக்கொள்ள அவர் என்ன செய்கிறார்? தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையலை வாங்கி கொள்கிறார். இறையாட்சி, விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும். இறையரசு என்ன? உண்மை அல்லது அன்பு அல்லது அமைதி, மகிழ்ச்சி அல்லது அல்லது இயேசுதான் அந்த. அப்போ இயேசுதான் புதையல். ஆக புதையலாக இயேசுவை நாம் அடைய, பெற்றுக்கொள்ள, அல்லது புதையலாக இயேசுவின் குடும்பங்களாக நாம் இருக்க, நாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழப்பது, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டு கிவ் அப் just for to have Jesus. இயேசுவை நாம் பெறுவ. இயேசுதான் புதையல். இஸ் a treasure of the treasure. இல்லையா? புதையலுக்கெல்லாம் புதையலாக இருப்பவர் தான் இயேசு. பாருங்க, லோயலா இனாசியர், நம்ம ஸ்கூல் லோயலா பேரு, ஜெஷூட் காலேஜ், லோயலா இனாசியர். லோயலா இனாசியர், லோயலா என்பது பிளேஸ் நேம், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர். அவர் அந்த இடத்தில் பிறந்ததால் இனாசியர் இல்லையா? இக்னேஷியஸ் ஆஃப் லோயலா. சரி, இக்னேஷியஸ் பார்த்தீங்கன்னா
தொடக்கத்தில் அவர் ஆசைப்பட்டது என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய வாரியராக, மிகப்பெரிய போர் வீரராக ஆக வேண்டும் தான் ஆசை. ஆனால் அந்த போரில் ஒரு குண்டடிப்பட்டு கால் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கிறார். அடிப்பட்ட பொழுது ஒரு புத்தகம் வாசிக்கிறார், த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த செயின்ஸ் ஆஃப் த லைஃப் ஹிஸ்டரி, புனிதருடைய வாழ்க்கை வரலாற்று இயேசு பற்றிய புத்தகத்தை வாசித்து இதுவரைக்கும் அவர் புதையலாக நினைத்தது என்ன? வாரியர், தளபதியாக மிகப்பெரிய போர் வீரனாக இருக்க வேண்டும் என்றால் புதையலாக நினைத்தார். ஆனால் அதுவல்ல என்று உணர்ந்தவுடன் இயேசுதான் அந்த புதையல் என்ன, அந்த புதையலை பெற தன்னை முழுவதுமாக இழக்கிறார். தட் இஸ் அ லோயலா இனாசியர். சென்ட் பால் பாருங்க, புனித பவுலடியார், அவர் என்ன நினைத்தார்? கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவது. இஸ் எ ஹைலி எஜுகேட்டட் பர்சன், மிகப்பெரிய படித்தவர். ஆனால் அவருக்கு புதையல் தமஸ்கு நகர் வழியே செல்லுகின்ற பொழுது இயேசு தடுத்தாட்கொண்டார். ஆக இயேசுதான் புதையல் என்று சொன்னவுடன் இந்த உலகத்தை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன், இயேசுதான் ஒப்பற்ற செல்வம் என்று, இயேசுதான் புதையல் என்று. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் புதையலாக இருப்பது இயேசுதான். ஆனால் இந்த புதையலை பெறுவதற்கு தடைகளாக பல விஷயம் இருக்காது. த ஸ்டம்பிளிங் பிளாக் என்று சொல்வார்கள். நிறைய விஷயங்கள் தடைகள். இயேசு புதையல், அந்த ஆண்டவர் தான் நம்ம எல்லாரும். அன்பு அல்லது உண்மை, சமத்துவம், இதுதான் உண்மை என்றால் இந்த புதையலை பெருக்க தடைகள் என்ன? உலக வாழ்க்கை இருக்கலாம். சில பேருக்கு பணமே பிரதானம், சில பேருக்கு பதவியே பிரதானம், சில பேருக்கு கர்வமே பிரதானம், சில பேருக்கு கௌரவமே பிரதானம், அழகே இதுதான் புதையல் என்று நினைத்து அது பின்னாடி ஓடக்கூடிய மனிதர்கள் அழிந்து போவார்கள் இல்லையா? ஆக இயேசுதான் புதையல். ஆக நம்முடைய கண்கள் எல்லாம் திரைகளால் மறைக்கப்பட்டு இல்லாமல் இயேசு புதையல் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் புதையல், அந்த இயேசுவை நோக்கிய பயணம். இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகான, நீங்கள் நிறைய முறை கேட்டிருப்பீங்க. என்ன வாசகம்? நீங்கள் முதல் வாசகம், கடவுள் சாலமோன் அரசருக்கு தோன்றிய அழகான காட்சி. உனக்கு என்ன வரம் வேண்டும், எதை கேட்டார் என்பதை விட எதை கேட்கவில்லை என்பதுதான் சூட்சம் அடங்கி இருக்கிறது. நம்ம என்ன யோசிப்போம்? சாலமோன் என்ன கேட்டார்? ஞானத்தை கேட்டார். அவர் என்ன கேட்கல, தட் இஸ் a பியூட்டி. அவர் என்ன கேட்கவில்லையோ அதுதான் கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. பார்த்தீங்களா? அவ்வளோ அழகு பாருங்க. அவர் என்ன கேட்கவில்லை, அது ஆண்டவரே சொல்லுகிறார். நீ என்ன கேட்கல? நீடிய ஆயுளும் கேட்கவில்லை, நீடிய செல்வத்தையும் கேட்கவில்லை, எதிரிகளின் சாவையும் கேட்கவில்லை. அது எனக்கு உகந்ததாய் இருந்ததா? நீ கேட்காததையும் கேட்டதையும் சேர்த்து உனக்கு வழங்குவேன். ஆக இன்னொரு விதத்தில் பார்த்தோம் என்றால் அவருக்கு புதையலாக இருந்தது கடவுளுடைய ஞானம் மட்டும்தான். புரியுதுங்களா? ஆக இழக்க தயாராக இருக்கிற நீடிய ஆயுளையும் செல்வத்தையும் எதிரிகளின் அதை கூட இழக்க தயார். அப்படி என்றால் நாம் ஒன்றை இழக்கின்ற பொழுதுதான் இயேசுவை நாம் பெறோம். நாம் எங்கே சிலவற்றை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆடம்பரத்தையோ வசதியோ அல்லது தற்பெருமையோ அல்லது பெயரையோ புகழையோ இதெல்லாம் நாம் இழந்தால்தான் இயேசு என்கின்ற புதையலை நாம் பெற முடியும். இதுதான் ஒரு சிந்தனை. ரெண்டாவது பாருங்க, நல் முத்தை ஒருவன் தேடி, புதையல் கிடைக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் இழக்கிறார். ரெண்டாவது, ஒரு வணிகர் நல் முத்தை தேடி செல்கிறார். அப்படி என்றால் முத்து போல நாம் தேடிக்கொண்டிருக்க அந்த முத்து எது? இறையரசு முத்துக்கு ஒப்பாகும். இறையரசு என்பது இயேசுதான். அப்போ முத்து என்ற என்ன? இயேசுதான் அந்த முத்து. ஈஸ் அ பேர்ல். ஆகல இயேசுதான் முத்து என்றால் இயேசுவை தேடுவது என்பது என்ன? தொடர்ந்து தேடுவது, கண்டினியூவஸ் சர்ச் அண்ட் ரிசர்ச். இயேசுதான் முத்து, கடவுள் தான் முத்து. நம்முடைய குடும்பத்தின் முத்தாக சொத்தாக இருப்பது எது? இயேசுதான் என்றால் இயேசுவை நாம் தேடுவது. ஆக அந்த முத்தை தேடி தேடி அதை பெறுவதற்கு எல்லாவற்றையும் இழப்பது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேடல்கள், நம்ம எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ விஷயத்தை, நிம்மதியை தேடுகிறோம், நிறைவை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம், வேலை வாய்ப்பை தேடுகிறோம், வசதிகளை தேடுகிறோம், எல்லாவற்றையும் தேடுதலை ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று கீழ் நோக்கி தேடுதல், இன்னொன்று மேல் நோக்கி தேடுதல். கீழ் நோக்கி என்றால் எதெல்லாம் அழிந்து போய்விடுமோ, மக்கி மண்ணோடு மண்ணாய் மக்குகின்ற அவற்றை தேடுதல். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், உலக ஆசையாக இருக்கலாம், அதை தேடுவது. மேல் நோக்கி கடவுளை தேடுவது, உண்மையை தேடுவது, மகிழ்ச்சியை தேடுவது, அமைதியை தேடுவது, சமத்துவத்தை தேடுவது, நீதியை தேடுவது, மேல் நோக்கிய தேடல். ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ரொம்ப அழகு பாருங்க. புனித அகஸ்தினார், அவர் என்ன தேடினார்? கீழ் நோக்கியதான் தொடக்கத்தில் தேடினார். ஆனால் ஒரு கட்டத்தில் டேக் அண்ட் ரீட் என்று எடுத்து வாசி என்று திருவிழியத்தில் ஒரு பகுதி அவருக்கு அசிரி வழியாக சொல்லப்பட்டதன் வழியாக எடுத்து வாசிக்கிறார். அதில் தான் அவருக்கு பெரிய மாற்றம் கிடைக்கிறது. ஆக இறைவா, உன்னில் நிறைவடையும் வரை என்னில் அமைதி அடைவது கிடைக்கும். அகஸ்தினார் தொடக்கத்தில் கீழ்நோக்கிய தேடல், பிறகு இயேசுதான் கடவுள்தான் முத்து என்று அதை பெறுவதற்காக தன்னை முழுமையாக இழந்தவர் தான் புனித லோயலா இனாசியர்.
மற்றும் யார், புனித அகஸ்தினார். அதே போல் பாருங்க, புனித பிரான்சிஸ் சவரியார். பணம் தான் பெருசு, உலக வாழ்க்கை தான். யூ வாண்ட்ஸ் டு பிகம் ஏ ப்ரொஃபஸர், மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பெரிய பதவியில் இருக்க ஆசைப்பட்டார். ஆனால் அதுவல்ல புதையிலும் முத்தும் கடவுள் தான் என்று அதையெல்லாம் இழக்க முன்வருகிறார். அன்புக்குரியவர்களே, முத்தாக புதையலாக கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் இயேசுவை பெறுவதற்கு நாம் இழக்க தயாராக இருக்கணும். அப்படி இழக்கின்ற பொழுதுதான் எல்லா ஆசிரும் கடவுள் வழங்குகிறார். நீங்கள் பாருங்க, சாலமோன் ரொம்ப அழகான பாடம். அவர் கேட்டது ஞானம், கேட்காததையும் கடவுள் சேர்த்து கொடுக்கிறார் என்ற நிச்சயமாக முத்தும் புதையலாக ஆண்டவர் கடவுள் இயேசு என்றார். அதை நாம் தேடுகின்ற போது, பெறுகின்ற போது, அதற்காக நம்மையே நாம் இழக்கின்ற போது கடவுள் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதத்தின் ஆசீர்வாதமாக இன்றைக்கே ரொம்ப அழகான விழா, புனித சுவக்கேன் அன்னம்மாளுடைய விழா. தாத்தா பாட்டிகள், முதிர் வயதில் இருப்பவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி. புனித சுவக்கின் புனித அன்னம்மாள் பற்றி நம்ம என்ன சொல்லலாம்? புனித சுவக்கின் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கடவுளின் தயாரிப்பு என்ற அர்த்தம். என்னது? கடவுளின் தயாரிப்பு. அன்னம்மாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? கடவுளுடைய அருள் என்ற அர்த்தம். இப்போ சுவக்கின் அன்னம்மாளை பற்றி நாம் என்ன சொல்லலாம்? திருவிவிலியத்தில் இல்லை, ஆனால் அப்போக்லிப்டிக்கல் ரைட்டிங்ஸ் என்று சொல்வார்கள், திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத புத்தகங்கள். புனித யாக்கோபு எழுதிய புத்தகத்தில் புனித சுவக்கின் அன்னம்மாளை பற்றி வருகிறது. புனித சுவக்கின் அன்னம்மாள் வயதான பெற்றோர்கள், குழந்தை இல்லை, நீடிய காலம் குழந்தை இல்லை. சுவக்கின் அவர் கடும் தவம் செய்கிறார், குழந்தை பாக்கியத்திற்காக கடவுள் கொடுக்கிறார். கொடுத்து பெற்ற ஒரு அழகான பொக்கிஷம்தான் மரியாள். அகல மாதாவை முழுமையாக கொடுக்கிறாங்க. புனித சுவக்கின் அன்னம்மாளை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன நிகழ்ச்சி. அதாவது பிரான்ஸில் ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் இருந்தார். அவர் மசிடோனியா மன்னன் முதலாம் பிலிப் அவரை பற்றி பேச அழைத்திருந்தார். ஒரு பேச்சாளர் அரசரை பற்றி பேச வேண்டும்னா என்ன பேசுவார்? அரசர் செய்த சாதனைகள், அவருடைய வீரத்தீர போர் சாதனைகளாம் அப்படின்னு மணிக்கணக்காக பேசுவார் அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. அப்போ அவர் வர புகழ்பெற்ற சொல்கிறார் பேச்சாளர், நான் அரசரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவர் மாவீரன் அலெக்சாண்டர் மன்னனுடைய தந்தை என்று சொன்னாலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மன்னர் என்று. அப்படி என்றால் மரியாளின் பெற்றோர் என்று சொல்லிவிட்டாலே புனித சுவக்கின் அன்னம்மாள் எவ்வளவு பெரிய ஆட்கள் அல்லது எவ்வளவு அழகான ஆட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மாதா கிட்ட விளங்கி அந்த தியாகம், மாதா கிட்ட அந்த அன்பு, மாதா கிட்ட இருக்கிற அந்த அழகான பொக்கிஷம் நிறைந்த பல குணங்கள் எல்லாம் எங்கிருந்து பெற்றார்கள்? ஃப்ரம் த ஃபேமிலி. விச் ஃபேமிலி? சுவக்கின் அன்னம்மாள். பாருங்க, ஒரு குடும்பம் தான் ஒரு மிகப்பெரிய அழகை மரியாதை நமக்கு கிடைத்திருக்கின்ற குடும்பம் தான் பியூட்டி. ஆகையால ஒரு குடும்பம் என்பது அழகு. சுவக்கின் அன்னம்மாள் அழகான குடும்பமாக வயதான அற்புதமான தாத்தா பாட்டிகளாக வாழ்ந்தார்கள் இயேசுவுக்கு. ஆக குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய முதிர் வயது நிரம்பிய மனிதர்கள் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆக உங்களெல்லாம் பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. சில பேர் சில கருத்துக்களை அழகாக சொல்லுங்க. தாத்தா பாட்டி, பாட்டி தாத்தாக்களின் இறைவேண்டல் இல்லாமல் திரு அவை நிலைக்காது. திருத்தந்தை பிரான்சிஸுடைய வார்த்தை. ஒரு பாட்டியின் இறைவேண்டல், யாரெல்லாம் பாட்டியோ, ஒரு பாட்டியின் இறைவேண்டல் 1000 பள்ளிக்கூடங்களை விட ஆற்றல் வாய்ந்தது. யாருடைய வார்த்தை? மதர் தெரேசாவுடைய வார்த்தை. பேர பிள்ளைகளுக்கு பாட்டி சொல்லும் கதை எந்த பல்கலைக்கழகம் சொல்லித்தராத பாடம். அப்துல் கலாமுடைய வார்த்தை. பாட்டி தாத்தாக்களை கவனிப்பது நம் கடமை அல்ல, அது நமக்கு கிடைத்திருக்கிற பேர் என்கிறார் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். பாட்டி தாத்தா இல்லாத குடும்பம் நூலகம் இல்லாத பள்ளிக்கூடம் போன்றது. ரால்ஃப் வால்டோ எமர்சன் என்பவர். பாட்டி தாத்தாவை மதிக்காத குடும்பம் தன் எதிர்காலத்தை தானாகவே இழக்கிறது. மகாத்மா காந்தியுடைய வார்த்தைகள். பாட்டி தாத்தாவின் கைத்தடி அவர்களது வயதின் அடையாளம் அல்ல, அது அனுபவத்தின் செங்கோல். பென் ஆன் என்பவர். பாட்டி தாத்தாவோடு செலவிடும் நேரம் வங்கியில் போடும் தங்கம் போன்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வார்த்தைகள். பாட்டியின் மடி உலகிலேயே பாதுகாப்பான இடம், தாத்தாவின் தோள் உலகிலேயே உறுதியான மலை. தமிழ் பழமொழி. பாட்டி தாத்தாக்கள் நம் வரலாற்றின் புத்தகங்கள், அவர்களை படிக்காமல் விட்டால் நம் எதிர்காலம் இருளாக போய்விடும். கார்டினல் ரோ என்பவர். பார்த்தீங்களா எவ்வளோ அழகு தாத்தா. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் தாத்தா பாட்டி கிராண்ட் பேரண்ட் இருக்கிறாங்கன்னா பெரிய கேள்விக்குறி. நகர்ப்புற வாழ்க்கை அவர்களெல்லாம் சுமைகளாக பார்க்கக்கூடிய காலங்கள்.
அவர்களெல்லாம் விறகுகள் போல எரிக்கப்படுகின்ற விறகுகளால் எரிக்கப்படுகிறார். அவர்களெல்லாம் அழகான வீணைகள், அவர்களெல்லாம் அனுபவசாலிகள், அழகான ஞானத்தின் இருப்பிடங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, தாத்தா பாட்டிகள் இருக்கிற குடும்பம்தான் மிகப்பெரிய ஞானத்தின் குடும்பம். அதுதான் மகிழ்ச்சியின் குடும்பம். அது ஒரு பல்கலைக்கழகம், அது ஒரு அழகான நூலகம். ஆகவே சுமைகளாக பார்க்காமல் நீங்களும் நானும் ஒரு நாள் தாத்தா பாட்டிகளாகவும் இருக்கும் வரை நம்முடைய பெரியோர்களை மதித்த அழகான அற்புதமுள்ள குடும்பங்களாக வாழுங்கள். தாத்தா பாட்டிகள் நிலை இருப்பவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்க்கையை கொண்டாடுங்கள். உங்கள் ஞானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அழகான உலக தாத்தா பாட்டிகள் முதிர் வயதனுடைய இந்த தினத்தை நாம் கொண்டாடும். கடவுள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். புதையல் போல முத்துக்கள் போல இருக்கின்ற இயேசுவை பெற்றுக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக இழந்து ஒப்பற்ற செல்வம் இயேசு என்பதை உணர்ந்து வாழ உங்களை அன்போடு வாழ்த்துக்கிட்டேன். காட் பிளஸ் யூ. அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசப்படுவாங்க. மக்களாக இறையரசின் மதிப்பீடுகளின்படி இயேசுதான் இறையரசு என்றால் அந்த இறையரசு தான் புதையலாக முத்தாக, புதையல் போல் இயேசு, முத்துக்கள் போல் இயேசு. அதை தொடர்ந்து நாம் தேடுவது புதையலாக இயேசுவை பெறுவதற்காக எல்லாவற்றையும் நாம் இழப்பதும் இயேசுவின் மையமாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைய ஆண்டவர் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் தொடக்கமும் எம் இறைவா, உம் திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் ஆகிய அனைவரும் தம் சொல்லாலும் செயலாலும் உண்மைக்கு சான்று பகழவும் திருப்பலியின் வழியாக இறை மக்களுக்கு மறு கிறிஸ்துவ பிரதிபலிக்கவும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம். இயேசுவே, இந்நிலையை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவு திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமரணும் நல்ல ஆயினே இறைவா.
உடல்நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழும் அனைத்து சிறு குழந்தைகளையும் இளைஞர்களையும் உம்மிடம் ஒப்புவிக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் அன்பிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்ந்து உம்முடைய நற்சாட்சிகளாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் உள்ள முதியவர்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் தங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்களுக்கு காட்டிய அன்பிற்காகவும் பகிர்ந்த அறிவிற்காகவும் நன்றி கூறுகிறோம். முதுமை காலத்தில் ஏற்படும் உடல்நல குறைவுகள் மற்றும் தனிமை உணர்விலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் தாரும். என்றும் அவர்கள் நல்ல உடல் நலத்தோடும் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ தேவையான அருளை பொழிய வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் இயேசுவின் செய்தி என்ன, நாம் என்ன மனநிலையில் நாம் வீட்டுக்கு நம்முடைய சமூக வாழ்க்கைக்கு செல்லவிருக்கின்றோம். புதையல் இயேசுதான் அந்த புதையல். இயேசுவின் மதிப்பீடுகள் தான் அந்த புதையல். அந்த புதையலை பெறுவதற்காக நாம் எல்லாவற்றையும் இழப்பது. இயேசுவை தொடர்ந்து தேடுவது தான் முத்து. இயேசுதான் அந்த முத்து. அது இயேசுவை நாம் தேடிக்கொண்டே இருப்பது. இப்படியாக நம்முடைய வாழ்வெல்லாம் அழகான புதையலாக முத்தாக, அதில் முத்துக்கு முத்தாக இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய வயதான பெற்றோர்கள், அவர்களை அன்போடு பாசத்தோடு நினைவு கூறுவோம். அவர்களுடைய ஞானம்தான் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள். அவர்கள் சாதாரண எரிக்கப்படுகின்ற விறகுகள் அல்ல, மாறாக வாசிக்கப்பட வேண்டிய வீணைகள். ஆக அழகான வீணைகளாக தாத்தா பாட்டிகள் முதிர் வயதில் அவர்களை பேணி காப்போம். நிச்சயமாக கடவுள் நம் எல்லாரையும் அழகான அற்புதமுள்ள குடும்பங்களாக கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லதொரு குடும்பம் இயேசுவின் குடும்பங்களாக சுவைக்கிற நம்முடைய பாதுகாவலில் ஒப்பு கொடுத்து நம் வாழ்வு விரைவில் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வணக்கம். தரவே வருகின்றேன், தனியமுதே தரம் ஏந்தி வந்தேன், உள்ளது அனைத்தையும் உமக்களித்தேன், உன்னதரே என்னை ஏற்றிடுவார், காணிக்கை தரவே வருகின்றேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நன்றியை செலுத்தி நாம் அழகான மெய் உண்மைகளை நாம் உணர்ந்து புரிந்து, என்ன மெய் உண்மை? கடவுள்தான் புதையல், அவர்தான் முத்து. அவருடைய பெறுவதற்காக இயேசுவை புதையலாக நாம் பெற்று நம்முடைய வாழ்வெல்லாம் அழகாக நகர்த்தி செல்ல உலக தாத்தா பாட்டிகள் தினத்தில் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து கடவுளுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபிய உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரவி காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலும் அது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகளின் உலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும் நிலையான பேரின்பத்திற்கேற்று செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களிடை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் நிற்கக்கூடிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை வினிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவற்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்திலும் அளவற்ற மாற்றுமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே அவர் வழியாக மது மாண்பை வானகத்தூன் அணிகள் வழிபடுகின்றன, திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. புதையலாக, அந்த புதையலாக இயேசுவை பெறுவதற்கு நாம் எல்லாவற்றையும் இழப்பது. ஆண்டவர் இயேசு முத்தாக, அந்த முத்தை நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பது. இப்படியாக புதையலும் முத்துமாக இப்படி ஆண்டவர் இயேசுவின் அருளாசி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் எங்கே நம் வீட்டிலோ ஊரிலோ எங்கே இருந்தாலும் அவர்களை அற்புதமாக கடவுள் ஆசீர்வதிக்க அவளுடைய அனுபவங்கள் ஞானங்களை நாம் பெற்றுக்கொள்ள அவளுக்காக திருப்பலியில் சுவக்கிய நன்னம்மாளுடைய பரிந்துரை கேட்டு நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவையை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்களில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அடைபட்ட தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது.
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வரும் அருளிய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறி பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கணும். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திராவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திராவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் அனைவரிடம் அன்புடன் நினைவு கூர்ந்தோம். அன்பான இயேசுவே, நம்பிக்கையோடு நாள்தோறும் வாரந்தோறும் உம்மை தேடுவதும் உம்மையே நாங்கள் நாடுவதும் உம்முடைய நம்பிக்கையில் நாங்கள் வளர்வதும் இங்கே குழுமிருக்கிற அத்தனை மக்கள் காலை முதல் இரவு நேரம் வரை வருவோர் எல்லாரையும் நம்பிக்கையோடு இருப்பார். அத்தனை பேரையும் ஆசீர்வாதம். எங்கள் வாழ்க்கையின் புதையலாக முத்தாக நீர் ஒருவர் மட்டும்தான் புதையலாகிய முத்தாக உம்மை தேடுவதும் எங்கள் வாழ்வெல்லாம் அழகான அற்புதமான ஆசீர்வாதமிக்க வாழ்வாக அமைய இங்கே குழுமிருக்க எல்லா மக்களையும் உலக தாத்தா பாட்டிகள் தினத்தில் அனைத்து தாத்தா பாட்டிகளும் வயது முதிர்ந்தவர்களெல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. மேலும் இந்த திருப்பலியை நன்றி அறிதலாகவும் பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் நித்திய இளைப்பாறுதலை தரும்படியாக வேண்டுகிறோம். மேலும் உயிர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுதும திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவருக்கும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. குடும்பம் இயேசுவின் குடும்பமாக, இயேசுவின் குடும்பம் என்றால் இயேசுதான் அந்த புதையல், இயேசுதான் அந்த முத்து. ஆகவே முத்தாக புதையலாக ஆண்டவர், அவரை நோக்கிய தேடுதல், அவரை நோக்கிய நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியை சொல்லி புகழ்ந்தேத்தி நாம் பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி
ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமின்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் பொழுது எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலங்கள், நன்றியின்மைகள் இவையெல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியினால் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதையலாக முத்தாக இப்புதையலை பெற எல்லாவற்றையும் இழப்பது. முத்தாய் ஆண்டவர் இயேசுவை நாம் தேடுவது. முத்தும் புதையலுமாக இருக்க ஆண்டவர் இவரே நம்முடைய வாழ்வின் சொத்தாக, நம் எல்லாருக்கும் மையமாக, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவருடைய அருளால் ஆசிரால் நிரப்பி புது வாழ்வுக்கும் புதிய நம்பிக்கைக்கும் புதிய ஆற்றலுக்கும் புதிய தேடலுக்கும் புதிய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அசையோடு பெறுவோம் ஆண்டவரை, தயாரிப்போடு பெறுவோம், வாஞ்சையோடு கடவுளை நாம் பெற்றுக்கொள்வோம்.
சகாய மாதா ஆலய பங்கை சார்ந்த தந்தை அருளானந்து, தாய் எலன் ஜெனட் மேரி இவர்களின் மகன் ஆஜோ மைக்கேல் பிரின்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் ஆஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லோரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக இந்த நாளை நாம் தொடங்கி ஆண்டவர் இயேசுவை புதையிலும் முத்தாக என்று நாம் அந்த சிந்தனைகளோடு அவரை தேடுவதும் அவரே நாடுவதும் ரொம்ப அழகு தான், ரொம்ப பேரழகு. நிறைய மக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருவது, கடந்த வாரமே சொல்லிக்கிட்டேன், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும், இரவு வரைக்கும், ஒரு 8 மணி வரைக்கும் நிறைய மக்கள் இடைப்பட்ட நேரத்தில் வந்து சுபிப்பதெல்லாம். இதில் பல பேர் பல பங்குகளிலிருந்து வருகிறார்கள். அதுவும் கூடுதலான மகிழ்ச்சி. வெகு சிறப்பாக 11 மணி திருப்பலி, பிறகு சாயங்காலம் நடைபெறுகின்ற திருப்பலிகள் எல்லாம் மகிழ்ச்சி. அதை தொடர்ந்து நம்முடைய ஆலயம், நம் ஆலயம் என்பது ஒரு நம்பிக்கை இருப்பிடம், ஆலயம் என்பது ஒரு சக்தியின் பிறப்பிடம், ஆலயம் என்பது உறவுகளின் சன்னிதானம். இப்படியாக ஒவ்வொரு வாரமும் இங்கே வரக்கூடிய நம் எல்லாருக்கும் கடவுள் அருளையும் ஆசையும். இன்றைக்கெல்லாம் குடும்பமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய கலையும் மிகப்பெரிய சவாலும் கூட. நல்லதொரு குடும்பமாக கணவன் மனைவியுமாக பெற்றோர் பிள்ளைகளுமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். இருந்தாலும் இந்த சவால்கள் மத்தியில் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருப்பதில் நிறைவு கண்டு வாழக்கூடிய சூட்சுமத்தை கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக கடவுளுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு இந்த நாட்கள் வெகு சிறப்பாக அமையட்டும். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்து இறைவன் கொடுத்த இந்த நாளுக்காக கரவலை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் சொல்லிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருமண ஓலை கடந்த வாரம் வாசித்தோம். முதல் ஓலை அதில் ஆஷா எங்கே இருக்காங்க? ஆஷா அங்கே இருக்கிறாங்க. நல்ல ஒரு பயபக்தி உள்ள ஒரு மகள், தந்தை ஆரோக்கியசாமி, தாய் ஆரோக்கிய மேரி. நல்ல ஒரு எளிமையான கடவுளை நம்பி வாழ்கின்ற குடும்பம். திருமண ஓலைகள் வாசித்து அவளுக்கு திருமண வைபவத்தை நாம் தொடங்கி வைக்கின்றோம். பங்கு சார்பாக கரவலை எழுப்பி அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். கடவுள் உங்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இன்றைய நாள் இந்த திருப்பலியை சிறப்பித்தோல் புனித அன்னம்மாள் அன்பு. இன்றைக்கி அன்னம்மாள் திருவிழா. அன்னம்மாள் அன்பியம் ரொம்ப அந்தோனியர் கோயிலில் ரொம்ப அழகாக ஆர்வத்தோடும் செயல்படக்கூடியவர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் படிக்கலாம் கேட்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம். இந்த குறிப்பாக இந்த காணிக்குமாரி அம்மா படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு வயசான அம்மா நல்லா படிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி அவளுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்வோம். சிறப்பாக செய்கிறீர்கள். சில பரிசுகளும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருவிழா முன்னிட்டு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித தோமையார் அன்பைத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் பொது காலத்துடைய 17ஆம் ஞாயிறு, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை 28 புனித அல்ஃபோன்ஸ் அம்மா நினைவு. புனித அல்ஃபோன்ஸ் அம்மா கேரளா மாநிலத்தில் பிறந்து தன் வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு நோய் தான், மிகப்பெரிய கொடூரமான நோயின் மத்தியில் தான் அவங்க கடவுளை பார்த்துருக்கிறாங்க, புகழ்ந்திருக்கிறாங்க. துன்பத்தின் வழியாக கடவுளை கண்டுகளித்தவர்கள். ரொம்ப அழகாக புனித அல்ஃபான்ஸ் அந்த குடும்பங்களுக்கான பணிகளை ரொம்ப அழகாக தொடக்க காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க. ஆகையால் புனித அல்ஃபோன்ஸோடைய நினைவு இங்கே சீரம் மலபார் சர்ச் இருக்குது. அங்கே பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம பங்கு சார்பாக திருப்பலிக்கும் ட்ரஸ்ட்புரம் ஆக அங்கே அல்ஃபோன்ஸ் அம்மா கோவில் ஆகையால் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். பங்கு சார்பாக நம்மை அழைத்திருக்கிறார்கள். ட்ரஸ்ட்புரத்தை சார்ந்த மக்கள் நாளைக்கு சாயங்காலம் திருப்பலியில் அங்கே பங்கெடுக்கலாம். ஜூலை 29 புதன்கிழமை புனிதர்கள் மார்த்தா, மரியாள், லாசர். இவங்க யார்? புனித மார்த்தாள், மரியாள், லாசர் யார்? இயேசுவின் நண்பர்கள். ரொம்ப அழகான குடும்பம். மார்த்தா, மரியாள், லாசர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஹோலிலேண்ட் போகின்ற போது அந்த இடத்துக்கு சென்று திருப்பலி வைத்திருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு மனசெல்லாம் தன்னுடைய அந்த ஆசையை, ஆதங்கத்தை, ஒரு நல்ல ஒரு நட்பை தேடிய குடும்பம் தான் ஆக இயேசுவின் குடும்பம். ரொம்ப அழகான ஒரு நல்ல குடும்பம். எப்போதும் இயேசுவை மையப்படுத்தி வாழ்ந்த குடும்பம் புனித மார்த்தா, மரியாளுடைய லாசருடைய விழா. ஜூலை 31 புனித லோயலா இன்னாசியருடைய விழா. நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய திருவிழாவும் கூட வருகின்ற 30ஆம் தேதி அதை கொண்டாடுகின்றோம். ரொம்ப விமரிசையாக சிறப்பு விருந்தினராக தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சரை வரவேற்றிருக்கின்றேன். அதில் வர சொல்லியிருக்கின்றார். ஆக நாளைக்கு அவரை சந்தித்து இன்விடேஷன் கொடுத்து, அதே போல் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தான் தற்போதைய முதல்வர்
அவருடைய பேரெல்லாம் ரெக்கார்டில் நான் எடுத்து ரொம்ப அழகாக செய்து அதை பரிசாக கொடுக்க நாளைக்கு எடுத்து செல்கிறேன். அதில் மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக கடலூர் கலெக்டர் அவர் தொடர்பு கொண்டார். கடலூர் கலெக்டர் பாஸ்ட் பீப்புள் ஆஃப் லோயலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவரும் அங்கிருந்து இப்போ சிபிஸ் ஆதித்யா என்பவர். மிகுந்த மகிழ்ச்சி. பல நம்முடைய பள்ளியிலிருந்து படித்த பல ஆட்கள் அவர்களெல்லாம் தொடர்பு கொண்டு நம்முடைய பள்ளிக்கு அழைப்பதில் மிகுந்த மட்டும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா உற்சாகம். அண்மையில் கூட பாய்ஸ் ஸ்கூல் என்பவர் இன்டர் ஸ்கூல் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடத்தினோம். 10-12 ஸ்கூல் பங்கெடுத்தார்கள். அதில் நம்முடைய பள்ளிக்கூடம் முதலிடம் பெற்றது. இப்படியாக எதெல்லாம் என்னென்ன விதத்தில் நாம் செய்து நம்முடைய பள்ளியை நல்ல நிலைக்கு, அது கல்வியாகட்டும், ஒழுக்கமாகட்டும், அல்லது ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், பல விஷயங்கள் கவனம் செலுத்துகிட்டோம். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு தான். நீங்கள் நேரடியாகவும் இல்லை என்றாலும் உங்கள் எல்லாருடைய ஜபங்களும் இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆகிய நம்முடைய பள்ளி லோயலா இன்னாசியருடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். லோயலா இன்னாசியருடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை அல்ஃபோன்ஸ் மரியல் லிகோரி அவருடைய திருவிழாவை கொண்டாடும். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 70,500. அன்புக்குரியலே, இன்றைக்கு கிராண்ட் பேரண்ட்டு எல்டர்லி டே ரெண்டும் மிக்ஸு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தாத்தா பாட்டிகள் தினமும் வயது முதிர்ந்தவர்கள் அவருடைய தினமும் கொண்டாடுகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் தாத்தா பாட்டிங்க அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். எழுந்து நில்லுங்க, உற்சாகத்தோடு எழுந்து நில்லுங்க. வெரி குட். ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்டேட். இது ஒரு அழகான நிலை. இவ்வளோ பேர் தானே, மேலே யாருமே இல்லையா? மேலே தாத்தா ஏறது கஷ்டம் நினைக்கிறேன், மேலே போகிறது. வெரி குட். எழுந்துலுங்க, அப்படி இல்லைங்க பாப்பா தாத்தா பாட்டிகள்லாம். வெரி குட். ஸோ இங்கே கவனிங்க, ஒரு விஷயம் என்னென்னா 3 விஷயம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஒன்று, கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. டு அட்டைன் தி ஸ்டேஜ், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய எல்லாரும் இந்த வயதுக்கு நாம் கடந்து வரப்போகிறோம், சரிங்களா? இந்த அழகான அற்புதமான இந்த வயது ரொம்ப அழகு. ஆகையால் நீங்கள் நிறைய உழைத்து ஓய்வு பெற்று சில வேலைகளை குடும்பத்திற்காக செய்வது. ஆக முதலில் கடவுளுக்கு நன்றி, உங்கள் நல்ல உடல் நலத்திற்காக இருப்பதற்காக. ரெண்டாவது என்ன? வாழ்க்கை கொண்டாடுங்கள். should not feel that I am so attained this age. No, must celebrate the age. ஆக வாழ்க்கையை கொண்டாடுங்கள். மூன்றாவது, pass on the wisdom that to the next generation. ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், ஞானத்தை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், பேர குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கரவலை எழுப்பி எல்லா தாத்தா பாட்டிகளுக்கும் நம்முடைய பகிர்ந்த பெரியவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து அன்போடு வாழ்த்துகின்றேன். திருப்பலி முடிவில் உங்களுக்கு பரிசுகள். எழுந்து நிற்போம், கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் வாங்குறவங்க 4 பேராக இருப்பாங்க. அவங்க நான் கேட்பேன், நீ தாத்தாவா? டாட்டா அப்படின்ட்டு போவாங்க, சரிங்களா? அதில் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன்றதை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். உற்சாகமாக இருப்பது நல்லது தான், அதுக்குன்னு இவ்வளோ உற்சாகமாகலாம் இருக்கக்கூடாது. ஆகையால் வரும்போது ஏன்னா பரிசுகள் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஃபாதர் ஒரு திருப்பலிக்கு மட்டுமில்லை, எல்லா திருப்பலியும் கொடுத்து எல்லாரையும் உற்சாகப்படுத்த எப்பொழுதும் எனக்கு ஆசை. ஆகவே அதுபோல் இன்னொரு விஷயம், ஒரு கிளினிக், தாத்தா பாட்டி கிளினிக் என்னை பார்த்தாங்க. டாக்டர் ஜோசப் அவர்கள் தாத்தா பாட்டி அவர் என்ன சொன்னார்னா, ஃபாதர் கொஞ்சம் நான் 15 நிமிஷம் நான் பேசணும், அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். எப்படி இந்த காலத்தில் அவங்க வாழ முடியும், எப்படி அவங்க எல்டர்லி ஸ்டேட்டஸை நல்லா வாழ முடியும் என்பது ஒரு டீமே அங்கே இருக்கிறாங்க. அந்த ஹாலில் ஒரு டீம், டாக்டர், நர்சஸ், ஒரு ஏறக்கூட 5 பேர் இருக்கிறாங்க. 15 நிமிடம் தான் அந்த நிகழ்ச்சி. ஆக விருப்பம் உள்ளவர்கள் அந்த அபோவ் 60 நீங்கள் போயிட்டு ஒரு 15 நிமிஷம் என்னதான் சொல்கிறாங்க, அதில் நமக்கு என்னதான் பயன் என்று கேட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். தாத்தா பாட்டி கிளினிக். ஆகையால் நாங்கள் உங்களை அன்புடன் வரும். இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கூடுதலான போனஸாக இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய பைபிள் கிளாஸ் ரொம்ப நல்லா போகுது. விருப்பமுள்ளவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். யூத் கேட்டகிசம், பிள்ளைகளை பெற்றோர்கள் அனுப்புங்க, மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? பிள்ளைங்க நீங்கள் சொன்னாலும் சில நேரத்தில் கேட்க மாட்டான், சொல்லி கொடுங்க, சரிங்களா? மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப நல்லா இருக்கும். யூத் கேட்டகிஸ்லாம் வெவ்வேறு கோணத்தில் நடத்துக்கிட்டோம். பிள்ளைங்களை கேட்டகிஸுக்கு ரொம்ப நல்லா போகுது. ஏறக்கூடிய ஒரு 400 பிள்ளைங்கிட்ட வராங்க. மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைகளை கேட்டகிஸுக்கும் யூத் கேட்டகிஸில் அனுப்பிவிடுங்க. அதே போல் கல்கட்டா டூர் இந்த வாரத்துடைய கடைசி ஆகஸ்ட் 21, 22, 23 நாட்கள். விருப்பம் உள்ளவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். அதேபோல் வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தின் முதல் சனி, நம் பங்கில் சாயங்காலம் திருப்பலியும் தேர்பவனியும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்பிய கூட்டங்கள் வருகின்ற புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு புனித அலோசியஸ் அன்பிய மிஸ்டர் ஆண்டோ வலன் அவருடைய இல்லத்திலும், புனித அல்ஃபோன்ஸ் அன்பியத்தில் திருப்பலி ஃபாத்திமா டியூஷன் சென்டர் காமராஜ் காலனியும் நடைபெறும். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் உங்கள் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகி இந்த திருவுணவை கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதே போல நம்முடைய இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் பல இடங்களில் இந்த நீட் விவகாரம் அது மிகப்பெரிய அளவுக்கு மாணவர்கள் போராட்டம். ஆக இதெல்லாம் சரியான பாதைக்கு, இதில் அரசியல் சூழ்ச்சிகள் இல்லாமல் சரியான பாதையில் செல்ல நல்ல ஒரு அரசாங்கம் தலைவர்கள் நமக்கு அமைய, அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அல்லது சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜபங்கள் தான் அவளை தாங்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து இந்த விவகாரங்கள்லாம் சரியான பாதைக்கு செல்ல அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் பாதத்தில் இந்த நாள், இந்த வேலை, இந்த வாரத்தில் போடுவேன். கரங்களை உயர்த்தும். அம்மாவே நமக்கு துணையும். அம்மாவுடைய பெற்றோர் தினம், ஆண்டவர் இயேசுனுடைய தாத்தா பாட்டுடைய சுவக்கின் நம்முடைய விழா நாளில் அன்னை நம் எல்லாருக்கும் துணையும். அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, ஆசீர்வதிக்கின்றதாய், நம்புவோருக்கெல்லாம் படி அளக்கின்றதாய், எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற மக்களுடைய வாழ்வில் ஆசையும் ஆர்வமும் அதிகமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் கூட சிக்கல்கள் ஏராளம், எக்கச்சக்கம் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கின்ற தாயாக இருக்கக்கூடிய அம்மா இந்த குடும்பம் இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்தலும். ஆகவே அழகான தாத்தா பாட்டிகள் தினத்தில் குடும்பம் அழகுள்ள அற்புதமுள்ள குடும்பமாக, தாத்தா பாட்டிகளை பேணுகின்ற போற்றுகின்ற குடும்பங்களாக, வயது முதிர்ந்தவர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஞானங்களை பகிர்ந்து கொள்கின்ற அழகான அற்புதமுள்ள தியாகத்தின் அன்பின் ஆசீர்வாதத்தின் குடும்பங்களாக அமைய இந்த வாரம் முழுதும் நாங்கள் செய்ய போகின்ற வேலைகள், இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பயணங்கள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சந்திக்க போகின்ற மனிதர்கள், இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் தாயே நீரே எங்களுக்குள்ளாக முன்னும் பின்னுமாக இருந்து எங்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுபவித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாட்டி தினத்தை நாம் கொண்டாடுவோம். பேர குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்போம். பேர குழந்தைகள் உங்கள் ஆசீர்வாதம் வாங்குவார்கள். ஆக மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கை இருப்பு நகரட்டும். ஞானத்தின் இருப்பிடமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுள் எல்லாரும் ஆசீர்வாதம் தீர்த்தங்கள் தெளிக்க, பெரியோர்கள் வயதான தாத்தா பாட்டிகள் நிலையில் இருப்பவர்கள் முன்னாடி வருக. உங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தை ஒரு சின்ன பரிசை கொடுத்து உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்.